எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரிஸ் வந்து எதுக்காக வந்து ஃபெயில்ட் ஆகுது? அதுக்கான காரணங்கள் என்ன? அது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்றது? அந்த மாரி லாஸஸ வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி அந்த லாஸஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள பார்த்துட்டே வரோம். ஸோ ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோஸும் இதோட கன்டினியூஷன் வீடியோஸா நான் குடுத்துட்டு வரேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்க, இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்க அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு காமிச்சேன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதான்ற ஒரு டவுட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள அடுத்தடுத்த இடத்துலயே காமிச்சிட்டு வரேன். ஸோ இங்க ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் எதுக்கு? இது என்ன லைனு? ஏன் இத பார்க்கணும்? எதுக்காக நம்மளோட என்ட்ரிஸ் வந்து ஸ்டாப் லாஸஸ் அடிக்குது? அதாவது வந்து மார்க்கெட்டே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுன்றது ஒண்ணு. நம்மலாம் வாண்டடா போய் ஸ்டாப் லாஸ் வாங்குறது அப்படின்றது ஒண்ணு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கரண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டே டைம் ஃப்ரேம்ல இருக்கிறோம். ஸோ அந்த டே டைம் ஃப்ரேம்ல எப்படி வந்து நம்மளோட என்ட்ரிஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து டே டைம்ல எப்படி அந்த என்ட்ரிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்போ நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டேவோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த டேவோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலா பார்க்குற விஷயங்களை அப்படியே தான் பார்க்க போறோம். ஸோ வந்து இந்த இடத்துல நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ டேவோட இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஓஐ அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஓகேங்களா இந்த ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்டர் பிளாக்ஸ் வந்து இருக்குது. இது எப்படி ரீஃபைன் பண்ணுறதுன்றது ப்ரீவியஸான வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ வந்து இப்போதைக்கு இருக்கிற வியூ வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஐடியம் வந்து நடந்திருக்கு. அந்த ஐடியம் வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ வந்து இந்த இடத்துல இந்த கேண்டலுக்கு கீழே வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் வைக்கணும். கரெக்டுங்களா? ஸோ வச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஐடியம் வந்து கன்ஃபார்ம். இப்போ மேலே இருக்கிற பிஓஐ வந்து உங்களோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐயா மாறிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து டிசிஷனெல்லாம் உங்களுக்கு மாறுது. ஓகேங்க? இந்த ஆர்டர் ஃப்ளோ மிட்டிகேட்டட்ன்றதால ஆர்டர் பிளாக் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் டேப் பண்ணி நம்மளுக்கு செல் ஆகணும். ஓகேங்களா? அகைன் வந்து மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அகைன் மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ கிடையாது, ஆர்டர் பிளாக் எதுவுமே கிடையாதுன்றதால நம்மளோட ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இதுதான். ஸோ இதை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப்பு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் என்ட்ரியை நம்ம இந்த இடத்துல எடுக்க முடியாது. நம்மளுக்கு டேவோட லோ வந்து கிரியேட் ஆன மாதிரி கணக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகணும். ஸோ மார்க்கெட் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் அந்த இடத்துல ஃபால் ஆகாமலே இந்த இடத்துல இருக்கிற லோஸை வந்து ஸ்வீப் பண்ணுது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. இந்த லோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிஓஐ அகைன் இதுதான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக கீழே போச்சு. இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று இருக்குது. இந்த லைனை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் எதுக்கு, என்னத்துக்கு இந்த லைன் நான் வந்து வரைஞ்சேன், அதுக்கான காரணங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது இன்டியூஸ்மெண்ட் வந்து இதுதான். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததால இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் அண்டு பிஓஎஸ் ஆல்சோ ஷிஃப்ட். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து லோ இங்கே தான் வச்சிருக்கு. பட் ஆனால் இது பிஓஎஸ் ஆகுமான்றதை நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த லோவே வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து மேலே ஏறி வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் என்ட்ரி கிடைக்குதா, இல்லை டிசிஷனல் என்ட்ரி கிடைக்குதா? இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலே க்ளோஸ் வச்சுட்டோம் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிசிஷனல் பிஓஐயை டேப் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்சிஓபி கொடுக்கணும். ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு எஸ்சிஓபி கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ பாப்பா என்ன நடக்குது. மார்க்கெட் வைக்கலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஓபிக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கான். அங்கேயும் வந்து ஸ்வீப் தான் பண்ணுறான். எஸ்சிஓபி கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். எஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்பரான எஸ்சிஓபி கிடச்சி இருக்கிற காரணத்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல செல்லு போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோனுக்கு மேலே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எந்த ஹை லிக்விடிட்டி வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்கள் அல்டிமேட்டாக டார்கெட்டை வந்து இந்த டேவோட லோவை டார்கெட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆர்ஆரான ட்ரேடு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட் வந்து ஸ்டாப் அடிச்சிருச்சு. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. அகைன் நீங்கள் ஒரு எஸ்சிஓபி நம்மளுக்கு கிடைக்குதுன்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நடக்கலை. அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸே வச்சிருச்சு. ஃபைனலாக க்ளோஸ் வச்ச காரணத்தால் நம்மளுக்கு இந்த இடத்துல வேலிட் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து வச்சிருச்சு.
ஸோ ஏன் ப்ரோ இங்கே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னா, நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸ்டோரியை பார்க்க மறந்துட்டோம். அதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சது. இந்த லைன் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லைன் என்ன அப்படின்றது இப்போ பார்ப்போம். இந்த லைன் வந்து நம்மளோட வீக்லியோட பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் வீக்லியோட கரெக்ஷனுக்கு தான் போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்கள் டெய்லியோட கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் அவுட் தான் ஆவீங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஏன் நடக்குதுன்ற விஷயங்களை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த விஷயங்களெல்லாம் ஃபைன் பண்ண ஆரம்பிங்க. மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் இதுதான். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற அன்மிட்டிகேட்டட் பிஓ எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஏரியாலேருந்து அகைன் பை எடுக்க ஆரம்பிங்க. எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல பிஓஎஸ் வீக்லியில் கொடுத்துருக்கு. ஸோ வீக்லியில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியோட இன்டியூஸ்மெண்ட் இதுதான். ஸோ வீக்லியோட இன்டியூஸ்மெண்ட் இதுதான். ஸோ வீக்லியோட இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் வீக்லியில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வீக்லியோட ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்குது. அகைன் நீங்கள் எஸ்சிஓபி கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து என்ட்ரியை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ எஸ்சிஓபி இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எஸ்சிஓபி கிடைச்சிருச்சு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வீக்லியில் இங்கேருந்து செல் ஆக போகுது. பட் ஆனால் டெய்லியில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா லாஜிக்கலாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஏரியாவை மார்க்கெட் ஒரு வேளை ஃபெயில் பண்ணிருச்சுன்னா அகெயின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஓபி தான் உங்களோட ஓபியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரும். மார்க்கெட் ஒன்ஸ் க்ளோஸ் வச்சிருச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வீப் தான், ஃபைனலாக இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து இங்கே வீக்லியை ஃபெயில் பண்ணிடுச்சு. வீக்லியோட இன்டியூஸ்மெண்ட் இது தான். அகெயின் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னா வீக்லியோட இந்த ஃப்ளோலேருந்து மார்க்கெட் இந்த ஹை வரைக்கும் போக போகுது. ஸோ இதுதான் வந்து அதோட எக்ஸாம்பிள். அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னு பாருங்கள், புதுசாக ஒரு ஐடிஎம்மை வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் வந்து இது டிசிஷனெல்லாம் உங்களுக்கு மாறிடும். அதே மாதிரி கீழே இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக மாறிட்டு ஸோ மார்க்கெட் இங்கே வந்து ட்ராவல் பண்ண போகுது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகலை. ஏன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே தான் நடந்திருக்கிற காரணத்தால் நம்ம இதை தான் இன்டியூஸ்மெண்ட்டாக வச்சுருக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் மார்க்கெட் ஏன் இப்படி நடக்குது, அதுக்கான ரீசன்ஸ் என்ன, ஏன் மார்க்கெட் இந்த இடத்துல டேப் பண்ணுது, ஏன் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை எஸ்சிஓபி மார்க்கெட் கொடுத்துருச்சு. எஸ்சிஓபியோட என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ எஸ்சிஓபிலேருந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரிஸை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இந்த லோ, டார்கெட் அல்டிமேட்டாக இந்த ஹை தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஏன் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, இதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலெலாம் புரிஞ்சாதான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் வந்து எல்லா விஷயமும் இருக்குது. அதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட்ஸ்